உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். உண்மையில் யோக சக்தி தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையில் யோகாசனம் அல்லது யோக சக்தி ஞானம் தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற உருவங்கள் ஒரு வயோதிப உருவங்கள் தான். தாடி வச்சிருக்கணும், ஒரு ஜுப்பா போட்டிருக்கணும், ஒரு பைஜாமா போட்டிருக்கணும், அப்படித்தான் நாங்கள் கற்பனை பண்ணியிருந்தோம். உண்மையில் இந்த யோக சக்தி தொடர்பாக ராஜும் ரீட்டாவும் பேசுவதற்கு வந்த பொழுது கூட இளைஞர்கள் எவ்வாறு இந்த யோக சக்தியை தொடர்பாக பேச போகின்றார்கள், மன வலிமை அல்லது மனதை பக்குவப்படுத்துதல் தொடர்பாக பேச போகின்றார்கள் என்ற சிந்தனை உங்களைப் போல எனக்கும் இருந்தது. ஆனால் இங்குள்ள தமிழ் பெற்றோர்கள் பொதுவாக சிந்திப்பது தன்னுடைய மகன் அல்லது மகள் ஒரு நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதுதான். இப்ப இளைஞர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு அகப்படக்கூடாது என்பது தொடர்பாக பெரியவர்கள் ஆலயங்களிலும் ஏனைய இடங்களிலும் இளைஞர்களை பற்றி நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் யோக சக்தி தொடர்பாக பேசுகின்றார்கள். என்ன சொல்ல போகின்றார்கள் கேட்போம். வணக்கம் ராஜ். வணக்கம் ரீட்டா. வணக்கம் ராஜ், சொல்லுங்க, உங்களுக்கும் யோக சக்திக்குமான தொடர்பு என்ன? ஓகே, எனக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுனாக்கா, நான் இந்த யோக சக்தியை பெறறதுக்கு முன்னே ஒரு 6 வருடத்துக்கு முன்னே இந்த யோக சக்தி இப்ப நீங்க பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். முழுமையாக யோக சக்தியை பெற்று இந்த அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்ப நான் சிறு வயசுல இருந்தே நான் ஆஸ்மா நோயில வாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆஸ்மா நோயில இன்ஹேலர் எல்லாம் பாவிச்சு அப்ப அது வாழ்க்கையில ஒரு பகுதியா பழகி போயிடுச்சு. எனக்கு மோட்டிவேஷன்லாம் தேவை. எனக்கு இந்த யோக சக்தின்னு ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது இது ஒரு தன்முனைப்பு பயிற்சி, மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, பாசிட்டிவா சிந்தனையை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சின்னு ஒரு தோற்றத்துலதான் நான் வேணாம், என்கிட்ட இந்த விஷயம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு தடை போட்டுட்டேன். இப்ப சக்தி எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குது. இப்ப இதுல இருக்குது, ஒவ்வொரு உலோகத்துல இருக்கும், உங்களுடைய ஒரு சக்தி இருக்கும், உங்களுடைய ஒரு சக்தி இருக்கும், எல்லா இடத்திலையும் சக்திகள் நிறைஞ்சிருக்குது. அப்ப அந்த சக்திகளை வசப்படுத்துதல், அப்படியா? அவசப்படுத்தி பயன்படுத்த முறையை தெரியணும். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த யோக சக்தி தொடர்பாக யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இது எவ்வாறு நாங்கள் இந்த யோக சக்தியை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது இந்த மனித வாழ்வில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன சொல்கின்றார்கள் என்று இப்பொழுது நாங்கள் கேட்போம். சைக்காலஜி, அதாவது மனத்தத்துவம் ரீதியாக பல விஷயங்கள், பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தத்துவம் மனதின் உண்மை, மனம் எப்படி செயல்படுகிறது என்பது அதான் மனத்தத்துவம். சரி, இதன் மூலமாக இந்த ஆழ் மனதை பற்றி நிறைய பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். நாம் கற்பனை செய்வோம். ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்து நாம் கற்பனை செய்யும் பொழுது இந்த ஆழ் மனதிற்கு நம்ம சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆழ் மனதில் பதிவாகிறது. ஆழ் மனதில் பதிவாகி நம்ம வாழ்க்கையிலே அந்த விஷயங்கள் நடக்கும். அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு மறுபடி நமக்கு தேவையான விஷயங்களோடு அது நம் மனதோடு தொடர்பு கொண்டு வாழ்க்கையிலே அதை நிகழ்த்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது மனத்தத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம். அதே வேளையிலே மனதை, இந்த ஆழ் மனதையும் அடக்கக்கூடிய சக்தி யோக சக்திக்கு உண்டு. ஏனென்றால் இது இறைவனால் அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. ஆழ்மனம் சக்தி என்று சொல்லும் பொழுது மனசக்தி, மனதின் சக்தி. இந்த மனசக்தி ஆகப்பட்டது இந்த யோக சக்தியோடு ஒன்று கலந்து செயல்படும் போது, ஒன்றுபட்டு செயல்படும் போது மிக மிக சிறப்பான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு எது தேவை என்று தியானம் செய்து வர இந்த யோக சக்தியை உணர்ந்தவர்கள், யோக சக்தியை பற்றியான விழிப்புணர்வு உள்ளவர்கள் தியானம் செய்து வந்தீர்களா என்றாலே போதுமானது. தியானம், பிரார்த்தனை, இந்த இரண்டுமே நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதற்கு ஆதாரம் என்று கேட்டீர்கள் என்றால் பல ஆயிரம் மக்கள் நன்மை அடைந்திருக்கின்றார்கள். இந்த யோக சக்தியை உணர்ந்து சக்தி மிகுந்த தியானம் தான் இந்த யோக சக்தி மூலமாக நாம் செய்யக்கூடிய தியானம் சக்தி மிகுந்த தியானம். இந்த தியானத்தின் மூலமாக எல்லா துறையினருமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இது என்னன்னு சொன்னால், இந்த யோக சக்தி பெற்றுட்டால் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? அப்படின்னா எதுவுமே வேண்டாமே, சுலபமா வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறி இவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சொல்றாரு, அப்படின்னா யோக சக்தி பெற்றா போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுல பாய் விரிச்சு போட்டு படுத்து தூங்குனீங்கன்னு சொன்னா எதுவுமே கிடைக்காது.
யோக சக்தியை பயன்படுத்தி கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி முயற்சி செய்தீர்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த யோக சக்தி என்ன செய்கின்றது? மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது அல்லவா? நிறைய வாய்ப்பு இல்லாதவர்கள் நிறைய வாய்ப்பை இப்ப தேடி கொடுத்திருக்கிறது. தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், சிறப்பாக வாழ முடியும். சரி, மனிதருக்குள்ளே இருக்கும் யோக சக்தி, இந்த சக்தியை எவ்வாறு வெளிக்கொண்டு வந்து மனிதர்கள் அதனை உபயோகப்படுத்துவது என்பது தொடர்பாக இங்கே இளைஞர்கள் ராஜ், ரீட்டா ஆகியோரோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம் தொடர்பாக நீங்களும் அவர்களோடு உரையாடலாம். 00442088141818 என்கின்ற நமது தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். சரி, ஒரு நேர். வணக்கம். யார் பேசுறீங்க? என்னுடைய பேர் ஏகாம்பரநாதன். வணக்கம். வணக்கம் ராஜ். வணக்கம் ரீட்டா. வணக்கம். வணக்கம். நான் இங்க லண்டன்ல இருந்து பேசுறேன். என்னுடைய பேர் ஏகாம்பரநாதன். என்னுடைய அனுபவத்தை நான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 20 ஜூன் 2009 நான் இந்த யோகஞான சித்தரிடம் இருந்து ஒரு யோக சக்தி பயிற்சி பெற்றேன். எனக்கு கடந்த 25 வருடங்களாக இந்த ஹேர் ஃபீவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தமிழ்ல சொல்லுவார்கள் மகரந்த காய்ச்சல் என்று. அதெல்லாம் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த வருத்தம் வந்தால் முதல் கடிமலா இருக்கும், தும்மல், நெஞ்சு சளி, ஆத்மா, பல பேருக்கு சைனஸ் என்று பல பேர்கள்ல இருக்கு. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் டாக்டரிடம் செல்லும் பொழுது அவர்கள் தருவார்கள், மருந்து தருவார்கள், மருந்து மற்ற ஆன்டிபயோட்டிக், குளிசை, ஸ்ப்ரே, இன்ஜெக்ஷன் என்று தருவார்கள். தருகிற மருந்தில கிட்டத்தட்ட 3 வீதம் தான் எனக்கு பயன்படும். சரியா? அந்த 3 வீதம் பயன்பட்டால் 97 வீதம் எந்தவித பயனும் இல்லை. அங்க செல்லுகின்ற பொழுது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வையோடு ஒரு நிரந்தர தீர்வு எனக்கு கிடைக்கல. இந்த யோகஞான சித்தரிடம் நான் 20 ஜூன் இந்த பயிற்சியை எடுத்த பிறகு, யோக சக்தி எடுத்த பிறகு நான் பூரணமாக குணமடைந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, நன்றி உங்களுக்கு. நன்றி. வணக்கம். ஏகாம்பரநாதன். ஒரு நேர். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? மாதங்கி. மாதங்கி, சொல்லுங்க, பேசணும். எங்க அம்மாவுக்கு தொண்டையில ஒரு கட்டி இருந்தது. நான் யோக சக்தி செஞ்சு 1 வீக்ல ஆபரேஷன் முடிச்ச பிறகு அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவா. 1 வீக்ல நான் யோக சக்தி எடுத்தோடனே அவளுக்கு எல்லாம் குணமாயி ஆள் இப்ப இதாயிட்டா. சரி, இப்ப மாதங்கி அப்படி இருங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சும்மா அப்படியே சொல்லல, அது எப்படி உங்களுக்கு அந்த யோக சக்தியை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, என்ன செய்தீங்கன்னு விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு இது இருக்கு, மெசேஜ் இருக்கு. பண்றது இந்த பொடியில இருந்து யோக சக்தி அவ அந்த தொண்டையில வச்சு அந்த எனர்ஜி போய் அவ அந்த இத குணமாச்சு. அப்ப இப்ப அவ தானாவே அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு தானாவே அந்த சுகப்படுத்தல செய்தாவா, இல்லாட்டி வேற யாரும் செய்தாங்களா? இது எந்த சக்தியோ அவ அந்த உடம்புக்குள்ள போய் குணப்படுத்தினாரு. அவ செய்யல, நான் தான் யோக சக்தி எடுத்தேன். அப்ப நீங்க ஏனைய ஆட்களையும் குணப்படுத்துவீங்களா உங்களோட அந்த சக்தியை கொண்டு? நான் எல்லாருக்கும் செய்யல, எங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான் செய்யலாம். ஓஹோ, அப்ப இது ஒரு வகை ஹீலிங்கா? ஹீல் பண்ற மாதிரி தான். அது யோக சக்தி போய் அந்த இது கூட. நன்றி மாதங்கி. சரி சரி, இப்ப இந்த விஷயத்துல இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவா விளங்கிச்சது. இந்த யோக சக்தி பெறுவதன் மூலமாக உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி, அது மட்டுமல்ல இந்த பிராண சக்திய உங்களோட உடம்பு பூரா பிரயோகிச்சு அதன் மூலமாக நோய்களை குணப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கான சக்தி போயிட்டு தானே. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நேச்சுரலாவே இருக்கு. அந்த இடத்துல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி அதுல பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகும். புண் பெருசாகும், அப்படி பிரச்சனை வரும். ஆகவே உடல்ல உள்ள சக்திய நாங்க முழுமையாக பிரயோகப்படுத்துறது 100% யூஸ் பண்ணணும். சரி, இது எனக்கு விளங்கிச்சு, உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, மேலதிக தொடர்புகள் ஏதாவது தேவையா? ரீட்டா மற்றும் ராஜா அவர்களுடைய தொடர்புகளை நாளைக்கு அலுவலக நேரத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நல்லது. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு நீங்க பேசுறதுக்கு, பேசுங்க. 1 நிமிஷம். யோக சக்தி
அனைவரும் வந்து பெறணும். இந்த உலகத்துல ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாபெரும் தீர்வாக இந்த யோக சக்தி வந்து அமையும். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை நம்ம தேடல்கள் செய்யறோம், ஏன்னா வாழ்க்கையில சிறப்பா வரணும், எல்லாம் வரணும்னு. ஸோ இந்த யோக சக்தியை பெற்றீங்கன்னா இதுதான் லைஃப்ல எண்ட் அனைத்து சொல்யூஷனுக்கும் இதுதான் ஒரு மிக சிறப்பான ஒரு தேர்வா இருக்கும். நல்லது. இந்த உங்களுடைய அனுபவத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி ராஜ். நன்றி ரேகா. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.